சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூ, அதுக்கப்புறம் ரோஜா பூ, மல்லி எல்லாமே வந்து ஒரு 2 வாரமாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. பழைய பூலாம் சாமிக்கு புது பூ போடும்போது பழைய பூலாம் எடுத்து காய வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா வந்து அரைச்சேன். ஆனால் வந்து நல்லா தூள் ஆகலை, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் தூளாச்சு. அது கூடவே கற்பூரம் கொஞ்சமாக வந்து கட்டி சாம்பிராணி தூள் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் அடுப்பு கறி வந்து தூள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன் டீ கடையிலேருந்து, எங்கள் டீ கடையிலேருந்து. அந்த தூள் கறியை வந்து இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கிட்டேன். தூள் பண்ணதில் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து தசாங்கம் பவுடர் அதையும் கொட்டியிருக்கேன். அதையும் கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாம்பிராணி பதத்துக்கு வந்த உடனே சாம்பிராணி வந்து என்கிட்ட அந்த சாம்பிராணி செய்கிற மோல்டுலாம் இல்லை. அதனால் அந்த தசாங்கத்தில் இருக்கிற ஒரு கோன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கோன் சாம்பிராணி இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணேன், அந்த கோனை எடுத்து அதிலே வந்து சாம்பிராணி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, தண்ணி வந்து திட்டமாக இருந்தால் தான் இது மாதிரி வரும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கரெக்டாக வரணும்.